அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். தத்துவ சேட்டையும் தத்துவ துரசும் அத்தகை அடக்கும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். தத்துவங்கள் மொத்தம் 96 என வகுக்கப்பட்டுள்ளன. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அவைகளின் தொழில் பாடுகள், ஜீவன், ஆன்மா, ஆணவம், மாயை, கண்மம், மாமாயை, திரோதை, பசி, பிணி, பயம், துன்பம் முதலிய 96 தத்துவங்களினால் ஏற்படக்கூடிய சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை, சேட்டைகள், அவைகளினால் ஏற்படும் குற்றங்கள் துரசு மிகாமல் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அடக்கி அருள் தருவாயாக என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் இந்த அகவல் வரிக்கு சொல்லும் உரை விளக்கம். தத்துவ சேட்டையும் தத்துவ துரசும் அத்தகை அடக்கும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி 809, 810 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம். இயல் உண்மையே தத்துவம் எனப்படுவது. உலகில், உடலில், உயிரில் எத்தனையோ வகை பொருள்கள், சக்திகள், செயல்கள், குணங்கள், நிலைகள் உள்ளன. அவற்றின் இயல் உண்மைகளையும் தனி தத்துவங்களாக விளம்பப்படும். மேலும் ஆன்ம தத்துவம், தெய்வ தத்துவம், கடவுள் தத்துவம் என்பனையும் அதனதன் இயல்பு உண்மையை விளக்கணவாம். முடிவில் அதீத அனுபவத்தில் தத் கூட்டல் தவம் தத்துவம் அது நீ என விளங்கும். எங்கும் நிறைந்த ஒன்றாக கடவுள் ஆன்ம அனுபவத்தை சுட்டுவதாம். தத்துவங்களின் செயலால் அக்கிரம அதிகிராம இயலால் தத்துவங்களின் ஆபாசக்கேடு, கழிவு, குற்றம் முதலிய துரசு என்னும் மாசால் அக உண்மை வளர்ந்து ஓங்கிடவும் புற தோற்றங்கள் மாற்றமடையவும் செய்கின்றதா. இவற்றையெல்லாம் தன் கருணையால் கட்டுப்படுத்தி உயிர் இன்பம் செய்வதே கடவுளினுடைய திரு நோக்கமாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்க கருத்து. என்ன அற்புதமா இந்த அகவல் வரியில வள்ளல் பெருமான் அவர்கள் மானிட சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி. அப்போ தத்துவங்கள் 96 வகையாக இருக்கு. அப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய கர்மேந்திரியங்கள், நம் உடலில் இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம செயல்படுத்தக்கூடிய எல்லா நிலையில், அதுக்கு உதாரணமாக பசி, பிணி, பயம், துன்பம் என்று சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஜீவன், ஆன்மா, ஆணவம், மாயை, கண்மம் முதலிய எல்லாம் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத நிகழ்வுகள், சேட்டை பண்ணுறான்ல மனுஷன், அது மாதிரி அவைகள் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய குற்றங்களை எல்லாம் இந்த துரசு, அந்த அழுக்கெல்லாம் குற்றங்கள்லாம் நீக்கக்கூடிய ஆற்றலை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே நீங்கள் எல்லாத்த போக்கி என்னை நல்ல நிலைக்கு கொண்டு வாருங்கள் என்று கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான
அகவலுடைய கருத்தை நம்ம பேராசிரியர் பாலசுப்ரமணிய ஐயாவும் சாமி சரவணானந்தா அவர்களும் சொல்லக்கூடிய இந்த மெய்ஞான விளக்கம் தான் நம்ம பார்த்தோம். ஆகவே வாழ்க்கையில் நம்ம சேட்டை செய்யாமல், குற்றங்கள் செய்யாமல், இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று அந்த இறைநிலையாகவே நாம் மாறக்கூடிய தன்மையை அடைய வேண்டும். அப்போ அதற்கு நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தேகத்தை பக்குவமாக, நிறைவாக, புற எண்ணங்களுக்கு செல்லாமல் அக எண்ணங்களோடு, அகக்காட்சியோடு நம்மை பழக்கப்படுத்தி கொண்டு அதுவாக மாறக்கூடிய ஒரு தெய்வீக தன்மையை நாம் பெறணும். அப்படி நம்ம அந்த தெய்வீக தன்மையை நாம் பெற்றால்தான் வாழ்க்கையில் நிறைவான வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணிப்போம். அது இல்லாமல் நம்ம இருந்தோமா என்ன ஆகும் என்பதைத்தான் இந்த அற்புதமான அகவல் மூலமாக வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. இதை நினைக்கும் போது வேதாத்திரி மகரிஷிகளுடைய ஒரு கவி, கடன் மனதில் உறுத்தும் முள் அப்படின்ற ஒரு சொல்கிறார். சமுதாய கடனாக இருக்கலாம், இல்லை எந்த கடனாக இருந்தாலும் சரி, அவர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் கவி. உடலளவு 4 முழம் அதிலே தைத்து உறுத்தும் முள் கடுகின்ற அளவாகும். உடலிலுள்ள இன்பமெல்லாம் கொள்ளை கொண்டு உணர்த்தி வலியுறுத்தி துன்பமாக்குதல் போல் உடல் காக்க, நலம் காக்க, குடும்பம் காக்க உயர்ந்த ஒரு கடமையிலும் கடன் ஏற்பட்டால் உடலிலுள்ள இன்பம் போய் உறுத்தும் முள் போல் உள்ளத்தை வாட்டி வதை செய்யும் தேர்வீர் அப்படின்றார். அப்போ இங்கே நம்ம வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய தத்துவ சேட்டையும் தத்துவ துரசம் நம்ம நீக்கணும். அதுதான் வள்ளல் பெருமான் இதெல்லாம் நீக்கிறதுக்கு சொல்லக்கூடிய கருத்தை அருள் தந்தி வள்ளல் பெருமானுக்கு பிறகு வந்த அவருடைய நாண சீடன் கூட சொல்லலாம். வேதாத்திரியும் வள்ளலாரும் வேறு வேறு இல்லை, 2 பேருமே வேதாத்திரி மகரிஷி வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை உள்வாங்கி அவருடைய மனதில் பட்டதை சொல்கிறார். இந்த நாண கவியில் அவர் அதாவது உடலளவே 4 முழம் அதிலே தைத்து உறுத்தும் முள் கடுக்கின்ற அளவாகும். உடலில் உள்ள இன்பமெல்லாம் கொள்ளை கொண்டு உணர்த்தி வலியுறுத்தி துன்பமாக்குதல் போல, வலியை போல துன்பமாக்குதல் போல உடல் காக்க, நலம் காக்க, குடும்பம் காக்க உயர்ந்த ஒரு கடமையிலும் கடன் ஏற்பட்டால் உடலில் உள்ள இன்பம் போய் உறுத்தும் முள்போல் உள்ளத்தை வாட்டி வதை செய்யும் தேர்வீர். அப்போது இதெல்லாம் நம்ம உடல் நலத்தை நல்லா வச்சுக்கணும், நம்ம உடலை காக்கணும், நலமாக காக்கணும், குடும்பத்தை காக்கணும். இப்படிப்பட்ட கடமையெல்லாம் நமக்கு இருக்குது. அந்த கடமைகளுக்கு புற எண்ணங்களோடு புற வாழ்க்கைக்காக கடன்பட்டு யோக நெறியெல்லாம் தவறி அந்த கண்டதே காட்சி கொண்டதே கோலமாக இல்லாமல் இறைவனோடு சதா உயிர்கலப்பு பெற்று அகத்தவம் செஞ்சு தற்சோதனை செய்து இந்த எண்ணம் ஏன் எனக்கு வருது, இந்த ஆசை ஏன் எனக்கு வருது, நான் ஏன் கோவப்படணும், ஏன் நான் கவலையாக இருக்கணும், நான் யார் அப்படின்ற எண்ண அலைகள் ஒரு மனிதனுக்கு வந்தனா மற்ற எண்ணங்கள் போகுமா, புற இன்பங்கள் போகுமா, அது போகக்கூடாது என்பதைத்தான் தத்துவ சேட்டையும் தத்துவ துரசையும் அத்தகை அடக்கும் அற்பெரும் ஜோதின்னு சொல்லி நம்ம வாழ நல்ல வாழ்க்கையிலே வாழ முற்பட வல் பெருமான் நமக்கு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான அந்த வழி மரணமில்லா பெருவாழ்வை வாழக்கூடிய அகநோக்கு பயணத்துக்கு சென்று ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று மகிழ்ச்சியாக நாம் வாழ்வோமாக என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்களுடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்
வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.